வெல்கம் டு அவர் சேனல். இந்த கிளியர் அதாவது இப்போ நீ ஒரு 3D இமேஜ் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு பிக்சராக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இங்கே ரெண்டர் ஆப்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிக்சரோட சைஸு ரெண்டர் பண்ணுறதுக்கு ரெண்டர் கமெண்ட் வந்து 6 இல்லை வந்து ஹெச்டி நான் கொடுத்துக்கிறேன். குவாலிட்டி வந்து நிறையா வேரியஸ் குவாலிட்டி இருக்குது, லோ, மீடியம், ஹை அந்த மாதிரி. நம்ம வந்து எப்போதுமே ஹைலே வச்சுக்குவோம். ரெண்டர் விண்டோ இல்லை 3 டைப் கொடுக்குறாங்க. வி போர்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு போர்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம். சப்போஸ் ஒரு டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா 4 போர்ட்டாக வந்து டிவைட் பண்ணி 4 டைரக்ஷனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து வி போர்ட்டும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ரெண்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த 4 வந்து எதை செலக்ட் பண்ணணும் அதுமாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். நம்ம இந்த 4 போர்ட்டில் எந்த போர்ட்டை வந்து ரெண்டர் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஜியனுங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ஏரியா நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் ரெண்டர் பண்ணுறதுக்கு ரீஜியன் நம்ம இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விண்டோ வச்சு செலக்ட் பண்ணிக்குவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டர் ப்ராக்ரஸ் ரெண்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணாக்கா வந்து ரெண்டர் ஆகும். இது வந்து அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கமாண்ட் விண்டோவில் ஆர்ஆர் டைப் இப்போ நம்ம வந்து விண்டோவில் வச்சு பார்த்தோம்னா அந்த விண்டோவே விசிபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 100% அப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பாருங்கள், இப்போ இது எனேபிள் ப்ராசஸ், அதனால் இது வந்து எனேபிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நமக்கு வந்து கேன்சல் ரெண்டர் வந்து கேன்சல். சப்போஸ் இது 100 வந்து ஃபுல் ஆகிட்டு அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆகிடும். உங்களுக்கு 100% வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜேபேக்காவோ ஏன்னா பி ஃபைலாவோ எந்த ஃபைல் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா இந்த 3D இமேஜ் வந்து ஒரு பிக்சராக நமக்கு வந்து ரெண்டர் ப்ராசஸ் ஆகிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி 1 minutes பிக்சர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கேன்சல் கொடுத்துட்டேன், அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டோக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு வந்து வி போர்ட்டு செலக்ட் பண்ணி ஆர்ஆர் வந்து நம்ம வந்து என்டர் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே 2 ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க, இது இல்லையா? அந்த போட்டு மட்டும் சிங்கிள் போட்டுனால நமக்கு அந்த சாய்ஸ் கேட்கல. இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆகிட்டு. இப்போ நான் எஸ்கேப் ப்ளஸ் எஸ்கேப் பார்ட் 2 ப்ராசஸ் வந்துகிட்டு இருக்கு. எஸ்கேப் ஓகே, நான் கேன்சல் கொடுத்துட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா ரீஜியன் இப்போ ஆர்ஆர் என்டர் க்ராப் விண்டோ டு ரெண்டருக்கு வந்து நீங்கள் எதை நான் வந்து இந்த பார்ட்டை வந்து எனக்கு வந்து ரெண்டர் வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எனக்கு இந்த பார்ட் மட்டும் ரெண்டர் ஆகிடும். இந்த டேபிள் இல்லையா, அந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பார்ட்டு ரெண்டர் ஆகும். இங்கே வந்து ப்ராசஸிங் நீங்கள் பார்த்து ரெண்டர் ஆகுது. நமக்கு தனி இதை காட்டுது உங்களுக்கு. ரெண்டர் கம்ப்ளீட்டட். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். நீங்கள் தனியாகவும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விண்டோ கொடுத்துட்டேன். இது இந்த ரெண்டர் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்போஷன் இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த 3D இமேஜ் இல்லையா சரௌண்டிங்கில், இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இமேஜை நம்ம டைப்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லைட்டிங்ஸ் இதுக்கு தனியாக நம்ம லைட்டிங் இங்கே போய் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இதில் கூட நீங்கள்
வார்ம் பண்ணிப்போம், டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. சரி, நான் வார்ம்லேயே வச்சுட்டேன். இது வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான இந்த சைடுலாம் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் இமேஜ் பேக்ரவுண்ட் நம்ம இந்த ஆட்டோகேட் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜ்லேயே வந்து நமக்கு வந்து ரெண்டர் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் ஆர்ஆர் கொடுத்துட்டு இதில் வந்து ஆர்ஆர் அது கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டு காட்டுது பார்த்தீங்களா, ஆட்டோகேட் பேஜோடு நம்ம காட்டுது பாருங்கள். எனக்கு கேன்சல் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த யூஸ் கஸ்டம் பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். தனி இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது எனக்கு. இதில் வந்து டைப் கேட்குது. அதாவது 3 டைப் கொடுத்துட்டாங்க, சாலிடு, கிரேடியன்ட், இமேஜிங்கை பற்றி. இப்போ நான் சாலிட் வைக்கிறேன். சாலிடில் நமக்கு என்ன கலர், இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூ கலர் காட்டுது. நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணாக்கா இந்த கலருங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அந்த ப்ளூ கலர் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ், இப்போ க்ரீன் கலர்ஸு இருக்குது, க்ரீன் வேணுமா, இல்லை வந்து பிங்க் வேணுமா, பிங்க் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துறீங்க. இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் இமேஜ் நமக்கு வந்து பிளிங்க் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ரெண்டர் ஆர்ஆர் கொடுத்து என்டர் பண்ணிங்கனாக்கா நமக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். நீங்கள் ரெண்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. 2 ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து நம்ம இமேஜ் வந்து ரைட்டாக. ஓகே, நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இதுக்குனாக்கா நெக்ஸ்ட் வந்து கிரேடியன்ட் கொடுத்தா 2 கலர்ஸ் இருக்கட்டையா, அது வந்து பிளாக் அண்டு கிரேங்க. நான் கிரே கலரை சூஸ் பண்ணுறேன். ப்ளூ அண்டு கிரீன். டபுள் கலர் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கிது. இந்த இதில் இதை நீங்கள் வந்து அந்த ஆங்கிள் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்குல்லையா 0 இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 கொடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகும் நமக்கு. இப்போ இன்னொரு கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதை வந்து 0 வச்சுக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரு, ஓகே, ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து 3 கலர் வேணுனாலும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட் போயிட்டு இல்லை வந்து 3 கலர் ஆப்ஷன் தான் அந்த டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா 3 கலர் ஆப்ஷன்ஸ் கேட்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு எல்லோ இதில் ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 3 கலர் இமேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 2 கலர் 3 கலர்ஸுங்க பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இமேஜாகவே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கனாக்கா பேக்ரவுண்டு போயிட்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது உங்கள் பிசியில் ஒரு இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜை கூட. இப்போ நான் வந்து SAMCKO பேனர் வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேனர் ஓப்பன் ஆச்சு. இதை அட்ஜஸ்ட் இமேஜ் போயிட்டு நமக்கு இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் எப்படி இருக்கணும், ஸ்கேலு இது சென்ட்ரல் இருக்குமா இல்லை டைல் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த 2 இமேஜாக எனக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை ஒரே இமேஜாக வேணும். ஸ்ட்ரெச்சுனாக்கா அந்த விண்டோ ஃபுல்லாக வரத்துக்கு ஓகே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு நேச்சுரல் பிக்சர்ஸு ஒரு பிக்சர்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் கூட நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஆர்ஆர்னு கொடுத்து என்டர் கொடுத்தா பேக்ரவுண்ட் இமேஜோடு நமக்கு வந்து என்டர் ஆகும். பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துச்சு ப்ளஸ் 2 ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு வந்து இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஹில்ஸ் ஏரியா மாதிரி கூட இமேஜாக்கு ஒரு 3Dயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அனிமல்ஸ் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, நம்ம ரெண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
நம்ம வந்து விண்டோன்னு கொடுத்துட்டோம்னால அந்த ஆட்டோ விண்டோட நமக்கு வருது. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரீஜியஸ் இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த பார்ட் நமக்கு தெரியாது, இந்த லைன்லாம் நமக்கு. ஓகே, டைம் ஆகிட்டு நான் மாதிரி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஹெச்டி பிக்சர் நம்ம கிடைக்கும். ஓகே, க்ளவுஸு